என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, என் எஜமானரே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். சொல்லமா, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, என் எஜமானரே, என் இயேசு ராஜனே. அப்பா, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறையா, நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் என்ற ஒன்றுமாக ஒரு சங்கீதம் கூட வாசித்து நம்ம தரலாம். சங்கீதம் 23வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மத்தியில இருக்கிற அருமையான வாசன் ஐயா அவர்கள் வாசிப்பாங்க. நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ற நீதியின் பாதையை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடையும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. எல்லாரும் வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கருணை நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஸ்தோத்திரம். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன காரியங்கள்னா, ஸ்தோத்திரம், இந்த கடவுள் அழகான வீட்டை கொடுத்தார் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக நிறைய காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இதை கட்டும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். மாத்திரமல்ல, அது கட்டிய பிறகு அவங்க பட்ட பாடுகள் அதிகம் இல்லையா? அவங்க பாடுகள் அதிகம். ஏன்னா ஆரம்ப நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடி எடுத்து வச்சு ஒரு சின்ன இடத்த வாங்க முடி, அதுக்கப்புறம் அதை கட்டும்படி, அதுக்கப்புறம் கை விளவினோம், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரி, இப்படி எல்லாத்தையும் மன கஷ்டங்கள் கொஞ்சம் இடையில சில மன கஷ்டங்கள் கொஞ்சம், இப்படி நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் இந்த வீட்டுடைய நிறைவே வந்திருக்கு. இல்லையா? ஆமா. அதுக்கு பின்னாடி நாங்க இன்னும் ஒரு காரியம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, அடுத்து மேல் வீட்டு அறையில ஒரு ஜெபக்கூடாரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்த பாரத்தோடு கூட நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமா அந்த ஜெபக்கூடாரத்தை கட்டணும். இல்லையா? ஆண்டவர் எலியாவுக்கு மேல் வீட்டு அறையில ஒரு ஜெப அறை இருந்த பொழுது அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். இல்லையா? அந்த குடும்பத்துக்கு இந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். இல்லையா? அப்போ நம்ம வீட்டின் மேல ஒரு நல்ல ஒரு ஆராதிக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கடந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எப்படியாவது அதை கட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு உண்டான தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதையும் ஆண்டவர் கட்டி முடிப்பார். அதுக்கு முன்பாக நம்ம ஏற்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம ஈடு இணைன்னு சொல்லணும்னு சொன்னா பல சோர்வுகள், பல விளைவுகள். இப்போ பிசாசுடைய இந்த போராட்டங்களுக்காக நம்ம கடந்த 21 நாட்களாக பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா.
ஸ்தோத்திரம். அதனால ஐயா நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 21 நாட்களாக தொடர்ந்து இப்போ ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு அசுத்தாவின் கிரிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள் எல்லாமே உலகத்தில் நடக்க வேண்டிய விஷயம் தானே. அதனால் அது எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினாலும் அந்த பிசாசுடைய பொறாமையின் ஆவிகளும் எரிச்சல்களும் இந்த வீட்டின் மேலே கண் மேலே வைத்து கொண்டிருக்கிறது. அதை என்ன செய்யணும்? உடைக்கணும். அதை உடைச்சி அதில் இருந்து பிள்ளைகளை தற்காக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கணும். நீங்கள் எல்லாரும் முடிஞ்சவங்க முழங்கால் எல்லாம் ரவுண்ட் கட்டி முழங்கால் போட முடிஞ்சவங்க ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலினால ஜெபத்தினால உபவாசத்தினால இந்த ஜாதி பிசாசை துரத்த முடியாதுன்னு சொல்லி வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நம்ம அந்த பால்சனன் ஐயா அவர்கள் பாஸ்டர் ஐயா அவர்கள் வந்து எல்லா ஆயுதங்களும் எல்லா இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. மந்திர கட்டுகள், செய்வன கட்டுகள், மனுஷனுடைய பொறாமைகள், வன்கண்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. கத்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுக போல சட்டை அடைத்து உயரை எழுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். 21 நாளளவும் ஆண்டவரே உயர இயேசுவின் நாமத்தில்